தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 சினை மாடுகள் விற்பனைக்கு. இந்த 2 மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா, சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிறதுல அருள் டைரி ஃபார்ம்ல இந்த 2 மாடுகள் விற்பனைக்கு இருக்கு. ஒரு ஹச்சப் கிராஸான மாடு, ஒரு ஜெர்சி கிராஸான மாடு விற்பனைக்கு இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மாடுகள் எப்போதுமே இருக்கும். சரிங்களா, வந்து மாட்டு பண்ணை வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 பண்ணையாவது, சரிங்களா, 10 மாட்டு பண்ணையாவது நீங்க போய் பார்த்து அந்த பண்ணையில வந்து என்னென்ன வேலைகள் நடக்கு, சரிங்களா, என்னென்ன வேலை செய்யறாங்க, அந்த மாடுகளுக்கு எப்படி அடர் தீவனம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு எப்படி பசு தீவனம் கொடுக்குறாங்க, பசுன்னு என்ன வகையான தீவனம் கொடுக்குறாங்க, அதே மாதிரி அவங்களே ஓனா பாக்குறாங்களா இல்லையா, இல்லாட்டா வேலையாளுக்கு போட்டு பாக்குறாங்க, அந்த பண்ண நஷ்டத்து போதா லாபத்துல போதா, அதே மாதிரி பால் வந்து நேரடி கஸ்டமர்கிட்ட கொடுக்காங்களா இல்லாட்டா சொசைட்டில ஊத்துறாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ண தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாவே உங்க பண்ண வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும். சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா டைரக்டா போய் மாடு வாங்கி வளர்க்குறாங்க, நஷ்டம் அடையுதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பாவே ஃபர்ஸ்ட் அனுபவங்கள் இல்லாம நம்ம மாடு வளர்த்தலாம், கண்டிப்பாவே பண்ண நஷ்டத்துல போவோம். அனுபவம் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பண்ணைய கரெக்டா ரன் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற மாடுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2ஆயிரத்துல ஒரு ஹச்சப் கிராஸான மாடு. இந்த மாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பல்லு பார்த்தீங்கன்னா அரைக்கடை. அந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 to 18 லிட்டர் பால் இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மாடு கண்டிப்பாக எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ல இருந்து ஒரு 10 நாள் வரை பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. மாடு பார்த்தீங்கன்னா இன்னும் அரை பை கூட வைக்கல, முழு பை வச்சுன்னா அந்த அளவு தோரணை வைக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10 நாள் இருக்கிறனால மாடு வந்து இன்னும் பை வைக்கல அப்படிங்கிற தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட நடையில பார்த்தீங்கன்னா நல்லா மாடு நல்லா ஊக்கமாவே நடக்குது. சரிங்களா, ஊக்கமா நடந்தால் நமக்கு இந்த கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை வராது அப்படிங்கிற அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளியும் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. கருங்காம்பு உள்ள மாடு நல்லாவே கறக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாடு நல்லா கறவை நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட அடி நரம்பா இருக்கட்டும், மடியில் இருக்கிற ஒவ்வொரு நரம்போட்டங்களா இருக்கும், நல்லாவே இருக்கு. நம்ம வந்து நரம்போட்டங்களை வச்சு தான் நம்ம பால் கறவை நம்ம சொல்ல முடியும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா வந்து சொல்ல முடியாது. மாடோட அடி நரம்பு வச்சு தான் எல்லாருமே பால் கறவை எடுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு ரொம்ப சாதுவான மாடு. குணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான மாடு. நீங்க யாருனாலும் அவுத்து கட்டலாம், வைக்கலாம், எந்தவித பிரச்சனை இல்லை. மாடை முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு பயப்பட தேவை. ரொம்ப சாதுவான மாடு. சரிங்களா, மடியை பக்கத்துல காட்டுறேன் எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. இந்த அளவு சுருக்கு இருக்கு. சரிங்களா, அந்த எவ்வளவு சுருக்கு அப்படின்னு பாருங்க. மாடு வந்து முழு பை வச்சுனா நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு காம்பு இடையிலும் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்போட நீளங்கள் எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காம்போட நீளங்கள் எதனால நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் கறவையா இருக்கட்டும், கை கறவையா இருக்கட்டும், எதனால நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளமான காம்பா இருந்தால் நம்ம மிஷின் கறவைக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை கறவையாக கறந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி மாடோட தூரி எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. கை கறவை கறக்கும் போது தூரியை பொறுத்து நம்ம வந்து வேகமாக பால் கறக்க முடியும். சரிங்களா, தூரி சின்னதாக இருக்குன்னா நம்ம வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அதனால வந்து வேகமாக கறக்க முடியாது. தூரி ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால இந்த மாட்டில் எந்த வித பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாட்டில் எஸ்என்எஃப் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த மாடு 3 நிறம் சேர்ந்த மாடு, கருப்பு, செவலை, வெள்ளை 3 நிறமும் சேர்ந்திருக்கனால எஸ்என்எஃப் பிரச்சனை இல்லை. அதோட பால் தரம் வந்து நல்லவே. மாடோட விலை எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 77,000 சொல்றாங்க. நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பாக்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே சினை மாடு தான். சரிங்களா, இந்த மாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அரைக்கடை. அந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ல இருந்து 18 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு 2ஆயிரத்து மாடு, சுழி சுத்தமான மாடுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மாடு கடினா கிட்டத்தட்ட 8ல இருந்து ஒரு 10 நாள் வர பிடிக்கும் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த மாடோட விலை எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 77,000 சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து நல்லா அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த அளவு தெருந்தில்ல, நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருவர்க்கமான பெருங்கூட்டான மாடு. சரிங்களா, வீட்டில் எந்த அளவு தெருந்தில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடோட மடி செட்டு. சரிங்களா, மடி இன்னும் வைக்கவே இல்லை, காப்பை தான் வச்சிருக்கு. முழு பை வச்சுனா அந்த அளவு தோரணை வைக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. காம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாவே அமைஞ்சிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாடோட அடி நரம்பு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி மடியில் இருக்க நரம்பு எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. மாடோட நிறைய பாருங்க எந்த அளவு இருக்கு. மாடு வந்து நல்லா ஊக்கமாவே நடக்கு, கால்சியம் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. இந்த மாடு செவல நேர மாடுனால இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் பிரச்சனை இல்லை. 4 ஹச்சப் மாட்டுக்கு ஒரு ஜெர்சி மாடு நம்ம இந்த மாடை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எதனால பார்த்தீங்கன்னா பால் தரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி நேரடி கஸ்டமர்கிட்ட பால் கொடுக்கும் அப்படின்னாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் நம்ம பால் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் வந்து நல்லாவே இருக்கும். சரிங்களா, 4 ஹச்சப் மாட்டுக்கு ஒரு ஜெர்சி மாடு இந்த மாடு வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நான் சொல்றேன். இந்த மாடோட குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடு. சரிங்களா, முட்டுமோ வைக்க நீங்க பயப்பட தெரியல, யாருனாலும் அவுத்து கட்டலாம், வைக்கலாம், எந்த வித பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடி நரம்பு, மடியில் இருக்க சுருக்கு பாருங்க எந்த அளவு இருக்கு பாருங்க. இந்த அளவு சுருக்கு இருக்கு. இந்த சுருக்கு வச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும், அந்த அளவு தோரணையை வைக்கும். நல்ல ரோஸ் காம்பில் இருக்கு பாருங்க, நல்ல காம்புகள் நீளமா இருக்கு பாருங்க, நல்ல ரோஸ் காம்பில் இருக்கு. மடியில் இருக்க நரம்போட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தாலே தெரியும். சரிங்களா, அதே மாதிரி மாடு தீவன தண்ணிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன இறை கொடுத்தாலும் சரிதான், என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் சரிதான், அது பாட்டில் சாப்பிடும், எந்த வித பிரச்சனை இல்லை. மாடு வந்து தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடும் அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. எல்லா இறையும் சாப்பிடும், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சரிங்களா,
மாடு வந்து பால் கறக்குமா கால் அணைக்கணுமா அணைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லை. ரொம்ப சாதுவான. இப்போ நீங்க 2 மாடுகளை பத்தி நான் தெளிவா உங்களுக்கு வீடியோல நான் வந்து சொல்லிட்டேன் சரிங்களா. அந்த மாடு இன்ன வேலை இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மாடு வாங்க போறோம். நம்ம எங்க மாடு வாங்க போனாலும் சரிதான், ஃபர்ஸ்ட் மாடை வந்து என்னதை பார்த்து வாங்கணும் பார்த்தீங்கன்னா மடியை பார்த்து வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடை அவுத்து சரிங்களா நடக்க வச்சு மாடை வந்து எப்படி நடக்க அப்படிங்கிறத பார்த்து வாங்க. அதே மாதிரி தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடுன்னு பார்த்து வாங்க. அதே மாதிரி வியாபாரி சொல்ற விலை வந்து பிக்சர் விலை கிடையாது. அது வந்து அவங்க சொல்றாங்க, நமக்கு எவ்வளவு பார்கன் பண்ணி பேசி வாங்க முடியுமோ அந்த அளவு பார்கன் பண்ணி பேசி வாங்க. ஏன்னா அவங்க சொல்ற விலை வந்து கரெக்டான பிக்சர் ரேட் கிடையாது. அதே மாதிரி நமக்கு தெரியும் இந்த மாடு இந்த கெப்பாசிட்டி இவ்வளவு பால் கறக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விலைக்கு இந்த மாடு காணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை பொறுத்து நீங்க வந்து மாடு வாங்க சரிங்களா. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மாடு வளர்ப்போம், விவசாயம் காப்போம்.